Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Inna asdaqal hadits kitabullah wa ahsanal hadi Muhammad Nabi sallallahu alaihi wasallam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லென்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அகிலத்தின் அருட்படை எம்பெருமானார் முஹம்மது நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லென்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவையாவும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு உரையும் போதும் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகின்றார்கள். நம்மை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அந்த ஏகநாயகன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்படை எம்பெருமானார் முஹம்மது நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மீது, குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று உழைத்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த பேரியக்கம் அண்ணல் நபியை அடங்கிய முன்மாதிரி என்கிற
ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து அதை மக்களிடத்தில் தற்போது கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்குள்ள இஸ்லாமிய இளைஞர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்காக தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதில் பல வகைகளில் தடுமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய தலைவன் என்று ஒரு அரசியல்வாதிகளை சொல்லிக் கொள்கிறார்கள், தன்னுடைய தலைவன் என்று ஒரு சினிமா கூத்தாடியின் பின்னால் செல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் சில மக்களை ரோல் மாடலாக, யாரையெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக் கொள்ளக்கூடாதோ அவர்களை எல்லாம் ரோல் மாடல் என்று எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் நேசிக்க வேண்டும், உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். அப்படி நாம் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் மீது பாசத்தை பொழியக்கூடிய மக்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால், இது போன்ற தலைவர்களுக்கு பின்னால், இது போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் நிச்சயமாக இஸ்லாமிய இளைஞர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த நேசம், இந்த பாசம், இந்த அன்பு, இந்த பண்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை நேசிப்பார்கள், குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை நேசிப்பார்கள். அதே போல உறவு முறையை சம்பந்தம் வைத்து, இவங்க என்னுடைய பெரியம்மா, இவங்க என்னுடைய பெரியப்பா, இவங்க என்னுடைய கண்ணிமா, இப்படியெல்லாம் நேசம் என்பது உறவு முறை அடிப்படையிலும் நேசம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறோம் என்றால், உறவு முறை அடிப்படையில மற்றவர்களை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த பண்பை இயற்கையாகவே வழங்கி இருக்கிறார். ஆனால் இந்த பண்பை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், உறவு முறைக்காக ஒருவரை நாம் நேசம் கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹ்விற்காக நாம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை நாம் நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ் அவர்களை நேசிக்க சொல்லி இருக்கிறான். பெற்றோரை சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். அவர்களிடத்தில் அழகிய வார்த்தை பேசுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். இப்படின்னு நாம் நம்முடைய பெற்றோரை நேசிக்க ஆரம்பித்தோம் என்றால் அந்த நேசம் நிலையான ஒரு நேசமாக, தொடர்ச்சியான ஒரு நேசமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் சிறு வயதில் பெற்றோரை நேசித்திருப்போம், வளர வளர அந்த நேசம் என்பது குறைந்து கொண்டே சென்றுவிடும். வளர்ந்து பெரியார் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் மீது ஒரு நேசம் இல்லாமல் போய்விடும். உறவுகளை நேசிப்போம், சில பிரச்சனை, சில சண்டை என்று வரும்போது அந்த நேசம் அப்படியே தவிடுபொடியாக உடைந்து சுக்குநூறாக மாறிவிடும். அதுவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறவினர்களை நேசிக்க சொல்லியிருக்கிறார் என்று கற்றுத்தந்தால் அந்த கட்டளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த நேசம் நிலையானதாக, இறுதி வரை தொடரக்கூடியதாக அந்த நேசம் இருக்கும். நாளை மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசி என்கிற சிம்மாசனத்தினுடைய நிழலை அல்லாஹ் ஏது சாராருக்கு அல்லாஹ் வழங்குவார். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு ஸபத். நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஏது சாராருக்கு தன்னுடைய அரிசி என்கிற சிம்மாசனத்தினுடைய நிழலை அல்லாஹ் வழங்குவார். அதுல ஒரு சாரார் யார்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள். அந்த சாராருக்கு அல்லாஹ்வுக்காக நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுக்காக நாம் நம்முடைய பிரிவை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால், இப்படி தம்முடைய வாழ்க்கையில் நேசத்தை அமைத்துக் கொள்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சிம்மாசனத்தினுடைய நிழலையே அல்லாஹ் வழங்குகிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அனைத்து முஸ்லிம்களும் நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி யாராவது பேசிட்டா உடனே நமக்கு கோபம் வருகிறது. அந்த கோபம் கண்டிப்பாக வர வேண்டும். ஆனால் இந்த நேசம் எதன் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும்? பல மக்கள் எல்லாம் நேசிக்கிறாங்க, அதுக்காக நானும் நேசிக்கிறேன் என்பதா? ரபியுல் அவல் மாதம் வந்துருச்சு,
அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிறந்த நாள் நம்ம இந்த நாள்ல வச்சிருக்கிறோம். இப்ப அன்னைக்கு ஊர்ல கூப்பிட்டு சாப்பாடாக்கி போட்டுட்டா ரசூல்லா மேல இருக்க நேசம் அதோட முடிஞ்சிருமா? இப்ப ரசூல்லாவை எப்படி நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நபிகளாரை எப்படி நேசிக்க கற்றுத் தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம் நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த நபியினுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். 3வது அத்தியாயத்தினுடைய 164வது வசனம். அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிறான் என்று பாருங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பியதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பேருபகாரம் புரிந்துள்ளார். பேருபகாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த நபியை நாம் நேசிக்க வேண்டும். காரணம், அவர் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பேருபகாரம், பேரருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ரசூலுல்லாஹி குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். அவருடைய பணிகளை குறித்து சொல்கிறான். எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுன்ஃபுஸிஹிம். அவர் வேத வசனங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அவற்றை உங்களுக்கு ஓதி காட்டுவார். வ யுஸக்கீஹிம் வ யுன்ஃபுஸிஹிம். உங்களுடைய உள்ளங்களுக்கு பயிற்சி கொடுப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த செய்திகளை நமக்கு கற்றுத் தருவது. அப்படிப்பட்ட தூதுத்துவ பணியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்தார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி திருமறையிலே சொல்றான், வஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இதனால் உலக மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மறுபடியாக இந்த தூதை நாம் வழங்கியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும் அருட்படை கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர் நபி கிடையாது. மாறாக எந்த மதத்தவராக இருந்தாலும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லக்கத் கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர வ தக்கரல்லாஹ கஸீரா. யாருக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது? யார் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இப்ப நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகிறார். பேரருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபியினுடைய குணத்தை சொல்லும்போது, நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை குறித்து சொல்கிறான். இப்ப இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? எந்த அடிப்படையில் இந்த நேசத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்? மௌலூது கிதாபுகளை பள்ளிவாசல்ல பாட்டாக படித்து ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்று அப்படி நேசிக்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்களா? பிறந்த நாள் வரும்போது என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள், பிறந்த நாள்ல ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சோறாக்கி போடுங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க நேசித்தீங்க, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத் தர்றாங்களா? மாறாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக கற்றுத் தருகிறது. லா யஹ்மினன்ன அஹதக்கும் ஹத்தா யகூன அஹப இலைஹி வ வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், உங்களில் ஒருவர் முஹ்மீனாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், நீங்கள் ஒரு முஃமினாக ஆக வேண்டும் என்றால் என்னை நீங்கள் நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளை விட என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோரை விட என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய உயிரை விட மேலானவரை என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான மூமின்களாக இருக்க முடியாது. முழுமை பெற்ற மூமின்களாக நீங்கள் மாற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நேசிக்க வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகளை நாம நேசிப்போம். எந்த அளவுக்கு நேசிப்போம்? அதை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். உயிரை விட எப்படி நேசிப்பது? சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவை நாம பார்த்தோம்.
ஒரு தாய் பறவை என்ன செய்கிறது என்றால், ஒரு தீயை எரிந்து கருவக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த தாய் பறவை என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த முட்டையை அப்படியே ரெக்கையை வச்சு அடகாத்துக் கொண்டு அதே நிலையிலேயே அந்த தாய் அது என்ன செய்கிறது என்றால் அப்படி இறந்து விடுகிறது, தீயில கருகி இறந்து விடுகிறது. ஒரு தாயினுடைய எண்ணம் என்ன? தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குட்டியை காப்பாற்றணும். இதுல உயிரை விட நேசிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்படி நேசிக்கணும் என்றால், இப்படி நாம நேசிக்கணும். உயிரை விட நாம நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றது. நம்முடைய உயிரை விட நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் இப்படிதான் நேசிச்சாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அருகில மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோழராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பராக இருந்தால், தோளோடு தோள் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உங்களை நான் நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய தாயை விட, என்னுடைய தந்தையை விட, என்னுடைய பிள்ளைகளை விட நான் உங்களை நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்றால், என்னுடைய உயிரை தவிர நான் எதையெல்லாம் விரும்புவேனோ அந்த அளவுக்கு உங்களை நான் நேசிக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அங்கு ஒரு திருத்தம் செய்கிறார். உமர் அவர்களே, அப்படி நீங்கள் என்னை நேசிக்க கூடாது, மாறாக என்னை நீங்கள் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். நேசிக்காதவரை நீங்கள் முழுமையான ஈமான் பெற்றவராக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே தன்னுடைய வாய்களில் இருந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களே, உங்களை நான் என்னுடைய உயிரை விடவும் நான் நேசிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே இப்படி சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்றால் உயிரை விட நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அளவுக்கு நேசிக்கணும்னு நமக்கு சொல்றாங்க. அதை தாண்டி போக கூட நமக்கு கட்டளை விதிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய காலில் விழுவதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வெளியூருக்குள்ள சென்று விட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் அப்படி சஜிதா செய்கிறார், காலில் போய் விழுகிறாங்க. உடனே அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களுடைய காலில் விழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. சிரம்பணிவது என்றால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஒரு மனிதன் சிரம்பணிய வேண்டும். அப்படி ஒருவேளை காலில் விழுவதற்கு நான் அனுமதி கொடுத்திருந்தால், கணவனுடைய காலில் மனைவி விழ நான் அனுமதித்திருப்பேன். ஆனால் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறார். இப்ப நேசம்ங்கிறது இந்த அளவுக்கு இருக்கணும், உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த நேசம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய சிஃபத்துல கை வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெள்ள தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினீர்கள் என்று சொன்னால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால் அந்த நேசம் எப்படி வெளிப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பின்பற்றுவதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதரவை இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாங்களா, என்னுடைய உயிரே போனாலும் அதை நான் செஞ்சு காட்டுவேன். எவ்வளவு தடை வந்தாலும் அதை மீறி இந்த காரியத்தை நான் செய்தே காட்டுவேன் அப்படின்னு நாம இருந்தோம்னு சொன்னா, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவருடைய ஒரு பண்பாக இருக்கு. இப்படி நாம அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசித்தோம் என்று சொன்னால் ஏராளமான வெகுமதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சிரித்த முகத்தோடு அவரோடு பேசுகிறார், கியாமத் நாள் எப்போது வரும் இவ்வளவு ஆவலாக இருக்கிறீங்களே, அந்த கியாமத் நாளுக்காக நீங்கள் என்ன தயார்படுத்தி வச்சிருக்கிறீங்க,
நாளைக்கு கியாமத் நாள் வந்துச்சுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு நன்மைகள் எல்லாம் சேர்த்திட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க கேட்கிறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னிடத்துல அப்படி எந்த விதமான மிகப்பெரிய அளவில் உள்ள அமல்களும் என்னிடத்துல கிடையாது. சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் மறுமை நாளை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களை நேசிக்கிறேன். இதை தவிர இடத்துல பெரிய அளவில் ஒரு அமல்கள் எதுவும் இல்லை என்று அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அன்தமன் அஹப்பத்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு தான் சுவனத்தில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோட அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய பண்பு, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, இந்த சிந்தனைகளை நாம் நம்முடைய உள்ளத்தில் வளர்த்தி கொண்டோம் என்றால் அல்லாஹ் நாடினால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம பெற்று விடலாம். இதுவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது நாம் நேசம் கொண்டோம் என்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள், சினிமா கூத்தாடிகள், இவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய மக்களாக இஸ்லாமிய சமூகம் இருக்கும் என்றால் உங்களுடைய இடத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர்கள் சுவனத்தில் இருப்பார்களா நரகத்தில் இருப்பார்களா என்பதை அவர்களே கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கக்கூடியவராக இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருப்பார்கள்? சொர்க்கத்தில் இருப்பார்கள். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய பண்பு நம்ம இடத்தில் இருந்தது என்றால் நாமும் சொர்க்கவாதியாக அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நாம் அடைந்து விடலாம். இன்னும் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல பணிவிடை செய்யக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதையே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்று ஆசைப்படுகிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது பொருளாதாரம் வேணுமா, எதுவாக இருந்தாலும் எங்க இடத்துல நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் அவர் கேட்டிருந்தால் அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மாறி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார். ஆனால் அந்த மனிதர் என்ன கேட்கிறார் என்றால் செல்வத்தை கேட்டிருக்கலாம், பொருளாதாரத்தை கேட்டிருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த மனிதர் என்ன கேட்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உலகத்தில் எப்படி உங்களோடு நான் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேனோ அதுபோல சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி நீ சுவனத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் அமல்களை நீ அதிகப்படுத்து, அமல்களை அதிகமாக செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுத்தருகிறார். இப்ப அமல்கள் மூலமாகத்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி இந்த நேசத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில் நாம் நேசிக்க வேண்டும். உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட மேலாக நேசிக்க வேண்டும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட மேலாக நேசிக்க வேண்டும், நம்முடைய பெற்றோரை விட மேலாக நேசிக்க வேண்டும். இப்படி நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அன்றைக்கு வாழ்ந்த சஹாபா பெருமக்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்ந்த மக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தகளம் நடைபெறுகிறது. அந்த யுத்தகளத்துல இஸ்லாமிய பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தந்த ஒரு போர்க்களம் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய போர்க்களம். அதுல அதிகமான பொருளாதாரங்கள் கிடைக்கிறது, அதிகமான கால்நடைகள் போரில் வெற்றி கொள்ளப்பட்டு அதிகமான செல்வங்கள் கிடைக்கிறது, அதிகமாக தங்கம் வெள்ளி எல்லாம் கிடைக்கிறது, அதிகமாக ஒட்டகங்கள் கொண்டு வந்து குவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த போரில் வெற்றி கொள்ளப்பட்ட இந்த செல்வங்களை எல்லாம் மக்களுக்கு பங்கு வைத்து பிரித்து கொடுக்கிறார். இதுல அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு முன்னுரிமை அளிக்கிறார் என்றால், யார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார். காரணம், அவர்கள் உள்ளம் ஈர்க்கப்பட வேண்டிய மக்கள். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, யாரெல்லாம் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களை எல்லாம் வர சொல்லி அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வங்களை, அந்த கால்நடைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டார். அவரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் 40 ஊக்கியா வெள்ளியை கொடுக்கிறார். மேலும் அவருக்கு 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்.
இதே போல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. யஸீத் அவர்கள் வருகிறாங்க, அவங்களுக்கு 40 ஊக்கியா வெள்ளி, 100 ஒட்டகம், இப்படி அல்லாஹ்வுடைய தூதரங்க வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். குறைஷி குல மக்களை அழைக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த செல்வங்களை வாரி வழங்குறாங்க. குறைஷி குல தலைவர்களை அழைக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த செல்வங்களை வாரி வழங்குறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த பொருளாதாரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். போரில் வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சந்தித்து வாழ்ந்த அன்சாரி தோழர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த போர்க்களத்துக்காக அதிகமாக தியாகம் செய்தவர், இந்த போர்க்களத்துக்காக உடல் உழைப்பை அதிகம் கொடுத்தவர்கள் அன்சாரி தோழர்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரங்க அந்த மக்களுக்கே பொருளாதாரத்தை வாரி வழங்குறாங்களே, போர்ல ஜெயிக்கப்பட்ட பொருளை கொடுக்குறாங்களே, நமக்கு ஏன் அல்லாஹ்வுடைய தூதரங்க இந்த மாதிரி பொருளாதாரத்தை தரல என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செயலால் அதிருப்தி கொண்டு அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் அப்படி நிசப்தமாக அமைதியாக இருக்கிறார். இப்ப அந்த அன்சாரி தோழர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்திலிருந்து ஒருவராக வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிற சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை புதிதாக வந்தவங்களுக்கு நீங்க இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்துட்டீங்க, உங்களுடைய இந்த செயலால் அன்சாரி தோழர்கள் அனைவரும் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாங்க, மன சங்கடத்தில் இருக்கிறாங்க என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சஅத் இப்னு உபாதாவே, மற்றவங்க அவங்களுடைய கருத்தை விடுங்க, அந்த மக்களுடைய கருத்தை விடுங்கள், உங்களுடைய மனநிலை என்ன, நீங்க என்ன மனநிலையில இப்ப இருக்கிறீங்க? அப்போது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நானும் அன்சாரி தோழர்கள் இருந்து வந்த ஒருவன் தானே, எனக்கு இதே மனநிலை தான். நீங்க அவங்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கிட்டீங்க, எங்களுக்கு அப்படி பொருளாதாரத்தை பிரிச்சு தரல, நானும் அதே மன வருத்தத்துல தான் இருக்கிறேன் என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதரவங்க எல்லா அன்சாரி தோழர்களையும் அழைக்கிறார்கள். அன்சாரி தோழர்கள் அனைவரும் அங்கு ஒன்று திரட்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவங்க அன்சாரி தோழர்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் வழிகாட்டில் இருந்தீர்கள், வழிகாட்டினுடைய உச்சத்தில் இருந்தீர்கள், நான் உங்களிடத்தில் வந்தேன், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை வழங்கலையா? நீங்கள் அனைவரும் ஏழைகளாக இருந்தீர்கள், ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டு எதிரிகளாக இருந்தீர்கள், நான் உங்களிடத்துல வந்தேன், அல்லாஹ் என் மூலமா உங்களிடத்துல ஒரு இணக்கத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தலையா? அல்லாஹ்வுடைய தூதரங்க அப்படி கேட்கிறாங்க. பதில் இல்லாம அன்சாரி தோழர்கள் அப்படி அமைதியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு மன வருத்தம். காரணம் என்னன்னா, ஒரு 100 ஒட்டகம் சாதாரண விஷயமா? ஒரு ஒட்டகங்கிறது அன்னைக்கு ஒரு பென்ஸ் கார்ல போற மாதிரி அவ்வளவு பொருளாதார விஷயமாக பார்க்கப்பட்டது. அதனால ஒரு மன வருத்தத்துல அமைதியாக இருக்கிறாங்க, பதில் இல்லாம மன வருத்தத்துல அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க, இந்த கேள்விகளை கேட்டுட்டு இதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம் அப்படின்னு சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க. இப்படி நீங்க என்கிட்ட திரும்பி கேள்வி கேட்கலாம், மக்கள் அனைவரும் பொய்யர்னு உங்களை சொன்னாங்களே, அந்த நேரத்துல உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தலையா? அன்சாரி தோழர்களை நாங்க உங்களை உண்மைப்படுத்தலையா? அல்லாஹ்வுடைய தூதரங்க இப்படி நீங்க கேட்கலாம் என்று சொல்றாங்க. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க, மக்கள் அனைவரும் உங்களை கைவிட்டு விட்டார்கள், அப்படி மக்கள் அனைவரும் கைவிட்ட பிறகு உங்களுக்கு நாங்க கை கொடுத்து உதவலையா? உங்களை நாங்க அரவணைக்கலையா? இப்படி நீங்கள் என்னிடத்துல கேட்கலாம். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க, மக்கள் அனைவரும் உங்கள் வசிப்பிடங்களில் இருந்து உங்களை விரட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வசிப்பிடங்களில் இருந்து விரட்டினார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள், மதீனாவில் அன்சாரி தோழர்களாய் நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொள்ளவில்லையா? இப்படி எல்லாம் நீங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம் என்று சொன்னார். உடனே அன்சாரி தோழர்கள் கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நாம பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருந்திருக்கிறாங்க, எப்படி எல்லாம் நம்ம அரவணைச்சிருக்கிறோம், இதையெல்லாம் மனசுல வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்று அவர்கள் கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குறைஷிகள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்க எல்லாம் அந்த செல்வத்தை பொருளாதாரத்தையும் வாங்கிட்டு அவங்க போய் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் எதை பெற்றுக்கொண்டு செல்ல போகிறீர்கள் என்றால், என்னை உங்களுடைய வீடுகளுக்கு அழைத்து செல்ல போகிறீர்கள். உங்களோடு நான் தான் வர போறேன், குறைஷிகள மக்களோட நான் செல்ல போகிறேன். அவருக்கு உலகத்தினுடைய செல்வம், ஆனால் என்னை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அழைத்து செல்ல போகிறீர்கள். சொன்ன உடனே அன்சாரி தோழர்கள் தாடிகள் நினைகிற அளவுக்கு கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கிறாங்க. அழுகையை நிறுத்தவே முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஹிஜ்ரத் என்கிற ஒரு பயணம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் மதீனாவாசியாகவே இருந்திருப்பேன், மதீனாவாசியாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றார்.
சஹாபாக்களுடைய நேசத்தை பாருங்க. பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வாரி வழங்கிட்டாங்க அந்த மக்களுக்கு. ஆனால் செல்வம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருந்து போகிறார். அதுல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம் இருந்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சொன்ன உடனே அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நேசம், உண்மையான பாசம். அல்லாஹ்வுக்காக நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி நேசிக்க வேண்டும். உயிரை விட மேலாக, பொருளாதாரத்தை, செல்வங்களை, பிள்ளைகளை, குடும்பத்தை விட, நம்முடைய பெற்றோரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதராலும் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிற ரமலான் என்கிற ஒரு மாதத்தை கடந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தில் எத்தனையோ பல நல்ல அமல்களை நாம் செய்திருப்போம். ஃபஜ்ருடைய நேரத்தில் மக்களை நீங்கள் பார்க்கலாம். அதிகமான மக்கள் பள்ளிவாசலும் ஃபஜ்ருடைய நேரத்தில் வந்து குழுங்கி இருந்திருப்பார்கள். தான தர்மங்களை அதிகமாக செய்திருப்போம். இரவு நேரங்களில் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை தேடி இருப்போம். இந்த ரமலான் மாதம் முடிந்த பிறகு இந்த அமல்கள் எல்லாம் நம்ம இடத்துல விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. ரமலான் மாதம் முடிந்த உடனே ஃபஜ்ர்ல மக்களை பார்க்க முடிவதில்லை. ரமலான் மாதம் முடிந்த உடனே பள்ளிவாசல மக்களை பார்க்க முடியவில்லை. விருந்தினர்களாக வந்தவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்று பள்ளிவாசல் சொல்லக்கூடிய அளவுக்கு பள்ளிவாசல் வெறிச்சோடிய ஒரு நிலையில் காணப்படுகிறது. இந்த அமல்களை நாம நம்ம இடத்துல ஒரு தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய அமல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். இப்ப ரமலான்ல என்ன மாதிரியான நன்மைகளை செய்தோமோ, ஃபஜ்ர்ல எப்படி அதிகமான மக்கள் வந்து கூட்டமாக நின்றோமோ, இரவு நேர தொழுகைகள்ல எப்படி கூட்டமாக மக்கள் நின்றோமோ, எப்படி தான தர்மங்களை அதிகமாக வாரி வழங்கினோமோ, எப்படி இரவு நேரங்களில் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருந்தோமோ, இந்த பண்புகளை ரமலான் மாதம் முடிந்த பிறகு நம்மிடத்தில் நாம் ஒரு தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்தல் புரிவானாக. வாஹிதானாக.